மத்திய அரசை எதிர்பார்த்து பொதுமக்களுக்கு வழங்கும் நிவாரண உதவியை காலம் தாழ்த்தக்கூடாது என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நெல்லை பெருவெள்ள பாதிப்புகளை பார்வையிடவும் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள பொதுமக்களை சந்தித்து நிவாரண உதவிகள் வழங்கவும் ஓ பன்னீர்செல்வம் நெல்லை வந்தார். இந்நிலையில் நெல்லையில் வெள்ளம் பாதித்த சிந்து பூந்துரை, மீனாட்சிபுரம் ஆகிய பகுதிகளை பார்வையிட்ட அவர் பாலை சமாதானமானபுரத்தில் பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம், இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிக கனமழை பெய்யும் என்ற முன்னெச்சரிக்கையை அளித்த போதும் தமிழக அரசு சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், தமிழ்நாடு அரசு மத்திய அரசு நிதி உதவியை எதிர்பார்த்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதில் காலம் தாழ்த்தி வருகிறது என்றும் கூறினார். மேலும் வெள்ளம் பாதித்த மக்களுக்கு 2 மாத மின் கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் எனவும், தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கும் நிவாரண உதவியை காலம் தாழ்த்தக்கூடாது எனவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அரசு முன்னெச்சரிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதில் மெத்தனமாக இருந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மாநகருக்குள் நுழைகின்ற ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டு மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். வெள்ளம் புகுந்து வீடுகளில் அவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு பெருத்த சேதம், மீண்டும் அதை பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. அதையெல்லாம் வீடுதோறும் குடும்பத்தோறும் கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். தொகையாக குடும்பத்திற்கு 25,000 ரூபாயும், பொருள்களுக்கு கணக்கிடப்பட்டு அந்த பொருள்களை மீண்டும் அவர்களுக்கு புதிய உபகரணங்களாக வாங்கி தரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது.